ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் அடோப் ஆடிஷன். இதில் நம்ம பர்டிகுலராக என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு ஹாலோவன் வாய்ஸ் வந்துட்டு எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத வந்துட்டு கற்றுக்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வேவ் ஃபார்மேட் வந்துட்டு ஒரு வேவ் ட்ராக்குக்கு வந்துட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹலோ வேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ரைட், இப்போ இந்த ட்ராக்கில் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். ரைட், ரெக்கார்ட் ஆரம்பிப்போம். I am scary Hallowen. I am scary ghost. ரைட், இதை நம்ம பண்ணியிருக்க ஒரு ஆடியோ. ஸோ இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் வந்துட்டு வாய்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இதை கேட்போம். ரைட், இதில் வந்துட்டு நாய்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதை வந்துட்டு நாய்ஸ் வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணணும். திடீர் நாய்ஸ் வந்து ரைட்டு, நம்ம கொஞ்சம் அந்த நாய்ஸை வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வந்துட்டு இந்த ட்ராக் வந்துட்டு ரெக்கார்ட் ஆனது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்குது. ஸோ திரும்ப வேணாலும் நம்ம ஒரு ரெக்கார்ட் போட்டுக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு அந்த கிளியரன்ஸ் வந்துட்டு இல்லை. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு இங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. செட்டிங்ஸ், ப்ரிஃபரன்ஸ், ரைட், இதுலாம் கரெக்டாக தான் இருக்குது. எதுவும் இல்லை. ரைட், பார்ப்போம். ரைட், ஃபஸ்ட் ட்ராக் எடுத்துகிட்டு ஆன் பண்ணிவிட்டு இதில் ரெக்கார்டிங் போட்டுடலாம். I am the scary Hallowen. I am a scary ghost. I am a scary ghost. ஸோ ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ராக்கை வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துடலாம். I am the scary Hallowen. I am scary ghost. I am scary ghost. ஸோ இந்த இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு Ctrl T அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு க்ராப் ஆகிடும். அப்படி இல்லைன்னா இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெக்கார்டிங்கை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு Ctrl T. அதில் ஸோ நான் வந்துட்டு கோஸ்ட். ஸோ ரெக்கார்ட் I am the scary Hallowen. ஸோ இந்த ட்ராக் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த ட்ராக்கை நான் வந்துட்டு இப்போதைக்கு டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ராக் மேலே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் இதை வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன். அல்லது இதை வந்துட்டு இன்னொரு பார்ட்டாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிறேன் தேவையில்லாததை. ரைட், இதுதான் வந்துட்டு என்னோடய ஆடியோ. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு நாய்ஸ் வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஹையில் வச்சுட்டு இப்போ என்னோடய நாய்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். Scary ghost.
ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்துட்டு இதில் எஃபெக்ட் மட்டும் அப்ளை பண்ண போகிறேன். இதில் நான் என்ன மாதிரியான எஃபெக்ட் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிச்சில் போய்ட்டு டைம் பிச்சில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிடுவோம். டைம் பிச் கொடுக்கறதுக்கு முன்னாடி எஃபெக்டில் பிச்சில் போய்ட்டு பிச் ஷிஃப்டர் பார்ப்போம். பிச் ஷிஃப்டரில் இல்லை, இதை பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு இந்த தி டார்க் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட் வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இதை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து திரும்ப வந்துட்டு பிச் ஷிஃப்டர்லேயே டெத்லி 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை வந்துட்டு நம்ம இன்னொரு இதில் அப்ளை பண்ணுவோம். ஸோ இதையும் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு இதில் கொஞ்சம் அந்த ரேஞ்ச் வந்துட்டு நம்ம ஏற்றிக்குவோம். ஸோ மல்டி போயிட்டு இந்த 3 எஃபெக்டையும் வந்துட்டு ஸோ இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கோம் அல்லவா. இதில் வந்துட்டு லைட்டாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைட்டாக எக்கோ அப்படிங்கிற இதை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் போய்ட்டு ஃபில்டரில் கிராஃபிக்கில் ரைட் இல்லை ஃபில்டரில் சாரி இதை நம்ம கட் பண்ணிவிடுவோம். ஃபில்டரில் சாரி எக்கோ அப்படிங்கிறத இதில் டான்ஸு ஸோ ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ விஸ்லிங் சவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இதில் எஃபெக்ட்ஸ்லாம் இது இல்லாமல் டிஃபால்ட்டாகவே நான் வைக்கிறேன்.
ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அந்த கோஸ்ட் அந்த ஃபீல் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த ஸ்பீடு வந்துட்டு நான் ஸோ அந்த எக்கோ இதெல்லாம் வைக்கும்போது நமக்கு பார்க்கும்போது ஒரு நல்ல அவுட்புட்டாக இருக்கு. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கோஸ்ட் பேசுனா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ரொம்பவே அழகான ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.